வெல்கம் டு மூவாஸ் குக்கரி. நான் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டொமேட்டோ சூப், தக்காளி சூப் செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு காமிக்கிறேன். வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 பல்லு, நான் அதை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி 1 இன்ச்சு துண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய், வெங்காயம் 1, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 4லேருந்து 5 தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை. மிளகு பொடியும் உப்பும் அவங்கவுங்க தேவைக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடுவோமா? முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி அதில் வெண்ணெயை போடுங்க. முதல்ல ஒரு சின்ன குக்கரை அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு நியூலி இவங்க கூட சமைக்க கற்றுக்கிட்டவங்களும் பண்ணலாம், சின்ன குழந்தை கூட பண்ண முடியும். இதை இந்த வெங்காயம் வெண்ணெய் உருகின உடனே இந்த கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், இது 1 டேபிள் ஸ்பூன். அதை போட்டு வறுத்துக்கோங்க முதல்ல கொஞ்சம். அதுக்கப்புறமா பூண்டு 4 பல்லு பூண்டு, அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, அலம்பி கட் பண்ணி தோல் சீவி வச்சுருக்கு, இதை போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க, போதும். ஒருவேளை இஞ்சி பூண்டு இல்லாதவங்க இது பண்ணனா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் அதுக்கு பதில். அப்புறமா வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வதக்கினா போதும். 2-3 நிமிஷம் வதக்குங்களேன், இந்த கொஞ்சம் வாசனை இது வர மாதிரி. ஒன் பை ஒன் போட்டு வதக்கினீங்கன்னா கரெக்டாக வரும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. டக்குன்னு தக்காளி வெங்காயம் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த புதினா 1 கைப்பிடி அளவு எடுத்து ஆஞ்சி அலசி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு வதக்குங்க. இந்த மிளகுப்பொடி உப்பு இது இப்போவே போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை இதை அரைச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் எல்லாம் ஒன்றா போட்டோன்னா நமக்கு வசதி. நல்லா வதக்குங்க. அந்த வாசனை, இந்த புதினாவோட பச்சை வாசனை போகணும்னா. அதுக்கப்புறம் இந்த தக்காளி
மிளகு பொடி இது நான் போடுறேன் 1 டீஸ்பூன். அவங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் வேணும், இல்லை குறைச்சலாக காரம் வேணும், குழந்தைங்க சாப்பிடணுன்னா முடியாதுன்னா குறைச்சி போட்டுக்கலாம். குறைச்சி போட்டுட்டு யாருக்கு வேணுமோ அவங்க வேணும் சர்வ் பண்ணும்போது தேவையானவங்க போட்டுக்கலாம். உப்பு, சர்க்கரை 1 டீஸ்பூன், அவ்வளோதான். அவ்வளோ. இதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு குக்கர் மூடி வெயிட் போட்டுருக்கோம். குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கணும். 3 விசில் வந்த உடனே அணைச்சிட்டு ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ இன்னும் இதில் 1 விசில் வந்திருக்கு, இன்னும் 2 விசில் வந்த உடனே அணைச்சிடுவேன். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கிறத காமிக்கிறேன். வெயிட்டு எடுக்க வருது, ஆவி குறைஞ்சி போயிடுத்து. இதை நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இது இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் வடிகட்டணும். இது பார்ப்போமா எப்படி கட்டலான்னு. ரொம்ப சூடாக இருந்தால் மிக்சியில் அரைக்காதீங்கோ, மூஞ்சில் அடிக்கும். இதுக்கு நம்ம வேணும்னா சூப்புக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நம்ம டெய்லி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் தேவையில்லை. கெஸ்ட்டு யாருன்னா வீட்டுக்கு வராங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரெட்டை வந்து ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு வாட்டிட்டு கட் பண்ணி அதையும் மேலே போட்டு சர்வ் பண்ணலாம். எண்ணெயில் பொரிக்கணுன்றதுக்கு நெய்யிலையோ எண்ணெயிலையோ பொரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதை மிக்சி போட்டு ஜூஸர் ஜாரில் அடிக்கிறேன். அதனால் கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நீங்களாம் கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இதை இப்போ இந்த ஜூஸ் வடிகட்டுறது சூப் வடிகட்டுறது இருந்தால் அதில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டிட்டு இந்த சக்கை இன்னொரு தடவையும் போட்டு அரைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டிக்கலாம். இதை நீங்கள் ஆறி போய் பண்ணுறதுனால திருப்பி அடுப்பில் வச்சு ஒரு தடவை கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. இது குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 பேர் சாப்பிட முடியும். வடிகட்டி திருப்பி சூப்பை கொதிக்க வச்சு சுட சுட சர்வ் பண்ணணும். அதனால் இப்போ இதை வடிகட்டினதை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நீங்கள் வேணும்னா மேலே இது க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். பால் விட்டால் இதுக்கு சரிப்படாது, ஏன்னாக்கா தக்காளி இல்லையா, புளிப்பு இருக்குது, கெட்டு போயிடும். அதனால் இந்த அளவு கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். அப்புறம் பிரெட் க்ரம்ஸு, ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டு சர்வ் பண்ணும்போது போட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரெடி, சூப்பு ரெடி. இதை சர்வ் பண்ண போகிறேன். சூப் ரெடி. எப்பப்போ வேணுமோ உங்களுக்கு அப்பப்போ சுட வச்சு இதை எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். சூப் ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.